மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மாதிரி இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன நினைச்சேன்னா பட்ஜெட். நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை 17ஆம் தேதி பிப்ரவரி 2025 பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கு. இது தொடர்பான விஷயங்கள்ல நாம கொஞ்சம் இதை இப்ப பார்க்கலாம். இந்த பட்ஜெட் இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட் சொல்லியே சொல்லலாம். ஏன்னு சொன்னா இது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல இலங்கை இருக்கிற டைம்ல கொண்டு வரப்படுற பட்ஜெட். அதுக்கு இன்னொரு பிரதான காரணம் என்னன்னா என்பிபி அரசாங்கம், அதாவது சோசியலிச கொள்கை இல்லாட்டி இடதுசாரி கொள்கையை பிரதான கொள்கையாக கொண்ட ஒரு கட்சியில முதலாவது வரவு செலவு திட்டமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வரவு செலவு திட்டமாக காணப்படுது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். முன்னைய காலங்களில் ஒரு ஒரு பலமில்லாத ஒரு அரசும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசு கொண்டு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு முன்னே ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்களோட தொடர்ச்சியான ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலைமையில போய்கிருந்த அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டங்கள் நிறைய போயிருந்துச்சு. நிறைய திட்டங்கள் அது சொல்லி போயிருந்தாலும் அநேகமான திட்டங்கள் நலன்சார் அரசாங்கத்துக்குள்ள உட்பட்ட உண்டா இருக்கல. இதோட என்பிபியும் நிறைய விமர்சனங்களை அந்த டைம்ல முன் வச்சிருக்கு. அப்ப என்ன விஷயம் சொன்னா, என்பிபி முன்னே அரசாங்கங்களை விமர்சிச்சு எந்த காரணங்களுக்காக விமர்சிச்சோ அந்த காரணங்கள் தொடர்பா தற்போது அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னங்கிறத நாம நாளைக்கு இருந்து பார்க்கலாம். இது நான் மட்டும் இல்ல, முழு நாடும் எதிர்பார்த்துக்கிற விஷயம். அதாவது விமர்சிச்ச ஒரு விஷயத்தை திரும்ப அவங்களே அதை கொண்டு வரையிடாது அப்படிங்கிற கட்டத்துல அவங்க அந்த விமர்சனத்துக்கு அவங்க சொல்ற விஷயத்துல என்னத்தை கொண்டு வர போறாங்கிற விஷயத்த நாளைக்கு முழு நாடும் எதிர்பார்த்து காத்துக்கிறீங்க. இதுல நாம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல நாளைக்கு சமர்ப்பிக்க போற பட்ஜெட்ல என்னென்னத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, முக்கியமாக உழைக்கும் வர்க்கத்துக்கான சில ரிலீஃப்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுது. அதோட மற்றொரு விஷயம், தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் இந்த ஐஎம்எஃப் தொடர்பாக பேசிக்கிற விஷயத்துல ஒன்றும் ஐஎம்எஃப்க்கு நிகரான இல்லாட்டி ஐஎம்எஃப்க்கு மாற்றீடாக ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வரது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்காங்க. அப்ப அந்த மாற்றீடு என்னங்கிறதையும் அவங்க நாளைக்கு அந்த பட்ஜெட்ல உள்ளடக்கி இருக்கணும். அது நடக்கணும். அடுத்தது என்ன டெக்ஸ் ரிஃபார்ம் சம்பந்தமாக டெக்ஸேஷன் நடந்துகிறது வரி வசூலிப்பு ஒரு அரசாங்கத்துக்கு மிக முக்கியமாக காணப்பட்டாலும் அதை எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம்ங்கிற விஷயத்திலையும் நிறைய கொள்கை ரீதியாக நிறைய பேசி விமர்சிச்சு வந்திருந்தாங்க என்பிபி. அந்த வகையில நாளைக்கு அந்த டெக்ஸேஷன் ரிஃபார்ம் எப்படி இருக்கும்ங்கிறதையும் நாம நாளைக்கு பார்க்கலாம். மற்றொரு விஷயம், சம்பள அதிகரிப்பு. அரசு ஊழியர்கள்ல அரசு உத்தியோகத்தர்கள சம்பளத்தை அதிகரிக்கிறதாக தற்போது உறுதியளிச்சிருக்காங்க. அது எந்த அமௌண்ட் இல்லாட்டி அது எந்த பெர்சன்டேஜ்ல இல்லாட்டி என்ன வடிவில் அது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிற விஷயம் சம்பந்தமாக தெரியாது. ஆனா அந்த வேஜ் இன்க்ரீஸ்ங்கிறது கட்டாயம் இருக்கு. மற்றது மிக முக்கியமான விஷயம், எக்கனாமிக் ரிகவரி பிளான்ஸ். அதாவது இந்த பொருளாதார மீட்சிக்கு அவங்க வச்சுக்கிற திட்டங்கள் என்ன, குறுங்கால நெடுங்கால திட்டங்கள் என்னங்கிறதையும் நாம நாளைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த விஷயங்கள் தான் என்னன்னா கிட்டத்தட்ட கீ எக்ஸ்பெக்டேஷன் ஆகிருக்கு. மக்களுக்கு கிடைக்கிற கீ எக்ஸ்பெக்டேஷன், இந்த பட்ஜெட் சம்பந்தமாக இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இந்த விஷயங்களாகத்தான் காணப்படும். மற்றொரு விஷயம் நம்ம பார்க்க இருக்கிற மற்றொரு விஷயம் இந்த பட்ஜெட் சம்பந்தமா மேஜர் பட்ஜெட் ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி, இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி நாம பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இதுல எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரோக்ரஸிவ் டெக்ஸேஷன்ஸ் சொல்லி ஒரு விஷயம் கொண்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அதாவது கூடுதலாக உழைக்கிறார்கள் கூடுதலாக வரி கட்டுற மாதிரியும், குறைவாக உழைக்கிறார்கள் மிடில் கிளாஸ் அல்ல மத்திய தர வர்க்கத்துக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இதில் இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. முந்தின அரசாங்கங்கள் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட டெக்ஸேஷன்ங்கிற விஷயத்திலையும் இந்த வரி விதிப்புங்கிற விஷயத்திலையும் மேல்தாட்டு மக்களுக்கு தான், அதாவது ரிச்சஸ் பீப்புளுக்கு தான் நிறைய ஒரு இதை கொடுத்துருந்துச்சு, டெக்ஸ் ரிலீஃபை கொடுத்துருந்துச்சு. ஆனா ஒரு இடதுசாரி கட்சி என்கிற வகையில, இடதுசாரி கொள்கையுடைய ஒரு ஆட்சியாளர் என்கிற வகையில இந்த முறை மிடில் கிளாஸ் மக்களுக்கான ஒரு ரிலீஃபை இந்த டெக்ஸேஷன் முறையில கொண்டு வரலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுது. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் சேலரி ரிவிஷன்ஸ் கட்டாயம் நடக்கும். அதாவது இப்ப இருக்கிற இந்த விலைவாசிக்கும் இந்த பணவீக்கத்துக்கும் தற்போதைய அரசு உத்தியோகத்தர்களோட சம்பளம் போதாமை இருக்கிறதால கட்டாயம் நாங்க அவர்களுக்கான சம்பளத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உறுதியளிச்சபடி அவங்க கூட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை ஒரு முன்மொழிவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுல வேஜஸ் பெனிஃபிட் இதுகளை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுது. மற்றொரு விஷயம் டெப்ட்
ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா, அதாவது கடன் பெறுறது இல்லாட்டி கடன் தந்திரோபாயம் உபாயங்கள் என்னன்னு சொல்லி அது தொடர்பான விடயங்களையும் அவங்க நாளைக்கு அறிமுகப்படுத்தலாம். அதாவது எக்ஸ்டர்னல் பரோவிங் சம்பந்தமா, அதாவது வெளிநாட்டு கடன்களை பெறுறது இல்லாட்டி அரசாங்கம் ஒரு தாமதத்துக்கு கடன் பெறுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணுங்கிறத அவங்க நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பட்ஜெட்ல காணப்படும். மற்றொரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா அக்ரிகல்ச்சர் சப்போர்ட், விவசாயம் தொடர்பான விடயங்கள்ல கூடுதலான கவனத்தை இந்த என்பிபி அரசாங்கமானது கொண்டு வந்திருக்கு. மற்ற விஷயம் என்னன்னு அக்ரிகல்ச்சர் சப்போர்ட், அதாவது விவசாயத்துக்கான ஆதரவு கட்டாயம் இந்த அரசாங்கத்துல காணப்படும். அதுக்கான ஏற்கனவே சில திட்டங்களையும் கொண்டு போயிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல இது ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சில முன்மொழிவுகளும் சில திட்டங்களும் இல்லாட்டி பாலிசி மேக்கிங்ஸ் இதுல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல மெயினா என்னன்னு சொன்னா சிறிய அளவான விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு மானியங்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இது கொள்கை அளவுல தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் காட்சிக்கிற ஒரு விஷயம். மற்ற என்ன சொன்னா ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சம்பந்தமாகும், அதாவது நெஞ்சற்ற விவசாயம் தொடர்பான சில முன்மொழிவுகளும் இருக்கலாம். மற்றது மெயினா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இன்னொன்று நான் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ், அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமாக காணப்படுகின்ற வியாபார முயற்சிகள். இது ஒரு ஒரு தலையீடியாக தற்போது அரசாங்கங்களுக்கு காணப்படுது. முந்தின அரசாங்கத்திலையும் இருந்துச்சு. அதுல மெயினா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கா ஏர்லைன், அடுத்தது ஸ்ரீலங்கா டெலிகாம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், இப்படியான சில நிறைய நிறுவனங்கள் காணப்படுது. டிரான்ஸ்போர்ட் போர்டு, இந்த நிறுவனங்கள், அதாவது பெரியமாக பிஎம்பி, இப்படியான நிறுவனங்கள் உண்மையா இது அரசாங்கத்துக்கு ஒரு தலையீடியாகவும் சுமையாகவும் மாறி இருக்கிறது நான் பார்க்கலாம். ஏனென்றா அதன் மூலமான எந்த ஒரு வருவாய் லாபம் ஈட்டக்கூடிய மாதிரியான நிறுவனங்கள்ல கட்டமைப்பு இல்லை. இப்ப இது கிட்டத்தட்ட எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒட்டஞ்சு கிடக்கிறதால அந்த நிறுவனங்கள் சம்பந்தமான ஒரு சரியான ஒரு திட்டமிடலுக்குள்ள சரியான ஒரு கொள்கை முன்வைப்பு இந்த பட்ஜெட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் சம்பந்தமான ரிஃபார்மேஷன் சம்பந்தமாக தொடர்ச்சியாக கதப்படுது. அது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான ஒரு முன்மொழிவு இந்த பட்ஜெட்ல நாம எதிர்பார்க்கலாம். மற்றொரு விஷயம் என்னன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், பப்ளிக் சர்வீஸ்ல இது ரெண்டும் மிக முக்கியமானது. கல்வியும் சுகாதாரம். இதுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பட்ஜெட்லையும் இதுக்கான நிதி ஒதுக்கீடானது மற்ற ஏனைய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு கம்பேர் பண்ணக்குள்ள கடும் குறையதான் காணப்படும். ஆனா இந்த முறை என்னன்னு சொன்னா இந்த முறை சொல்லாங்க ப்ரொமிஸ் பண்ணி இருக்காங்க பிரதமர் ஹரிணி, அடுத்தது சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசே, இவங்க சொல்லாங்க என்னன்னு சொன்னா இந்த முறை இது ஒரு ரிவல்யூஷனான ஒரு பட்ஜெட்டா காணப்படுறதால கட்டாயம் இந்த முறை இது ரெண்டுக்குமான நிதி ஒதுக்கீடானது மிக அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் இது ஒரு மெயினான ஒரு ஹைலைட்டாக பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு விஷயம், மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜாப் கிரியேஷன்ஸ் சொல்றதும் மிக முக்கியமாக காணப்படும். இதுல ஐடி இண்டஸ்ட்ரியில அரசாங்கமானது நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த ஏன்னு சொன்னா டிஜிட்டலைசேஷன் சொல்ல விஷயம் நான் முன்னே ஒரு வீடியோ போட்டு போய் நீங்க பார்க்கலாம். அது சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதலாக அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்துறதால ஜாப் கிரியேஷன்ஸ் சொல்றது கட்டாயம் ஏற்படும். அந்த ஜாப் கிரியேஷன் கொண்டு போறதுக்கான இல்லாட்டி அதை ஒழுங்கமைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லாட்டி எப்படி செய்யப்படுறாங்கிற சம்பந்தமாக இந்த பட்ஜெட்லையும் சொல்லப்படலாம். கட்டாயம் அது சொல்லப்படும் சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். மற்றது உள்ளூர் வியாபாரங்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இதுல கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றது சோசியல் வெல்ஃபேர் சம்பந்தமாகவும் இந்த முறை நிறைய சோசியல் வெல்ஃபேர்ஸை வலுவூட்டுறதுக்கான நிறைய திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அதுல மெயினானது சமுர்த்தி அஸ்வசமே, அடுத்தது பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதாவது ஓய்வூதிய திட்டங்கள். இதை நேரடியாக மக்கள்ல வங்கி கணக்கு எப்படி கொண்டு போறங்கிற விஷயம் சம்பந்தமாக இந்த முறை பேசப்படலாம். அதுக்கான திட்டங்கள் முன்வைக்கப்படலாம் இந்த பட்ஜெட்ல சொல்லி எதிர்பார்க்கலாம். ரைட். அடுத்த விஷயமா நான் பார்க்கலாம் என்னன்னா இந்த பட்ஜெட் மூலமா நன்மை அடையக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பட்ஜெட் மூலமா உண்மையா நன்மை அடையக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இந்த அரசாங்கம் ஏதாவது ஒன்று செய்யும் என்று சொல்லி தான் கிட்டத்தட்ட 159 பேர், அதாவது 2/3 பெரும்பான்மைக்கு அதிகமான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. நிறைய பேர் போட்டிருந்தாங்க, வாக்களிச்சிருந்தாங்க. இந்த அரசாங்கத்துல ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் வச்சு அந்த வகையில உண்மையா மக்கள், விவசாயிகள் மற்றும் ஏனைய மீன்பிடி வர்த்தகம், சிறு வர்த்தகம் செய்கிறார்கள் கட்டாயம் ஒரு நன்மை இதிலே எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல சொல்லி உறுதி அளிக்கப்படுது. மற்றது யாருன்னு சொன்னா அரச உத்தியோகத்தர்களுக்கு சலரி அதிகரிப்புன்னு சொல்றது
அதாவது salary இன்க்ரிமெண்ட் கட்டாயம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படும். மற்றது என்ன எஸ்எம்இஸ், அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், தொழிற்சேரார்கள், அதாவது சிறு நடுத்தர நிறுவனங்கள் அல்லது தொழில் முயற்சியாளர்கள் அவங்க. அடுத்தது இன்னொன்று என்னச்சுன்னா தொழில்களை உருவாக்குற இது கிடைக்கிறதால மாணவர்களுக்கு கல்வியில என்ன அதிகமான நிதி ஒதுக்கீடு மூலம் அவர்களுக்கு பயனளிக்கும். மற்றது அன்எம்ப்ளாய்ட் யூத்துக்கும், அதாவது வேலையற்றவர்களுக்கு, வேலையற்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கு தொழில்கள் உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அவர்களும் இது இதுல உண்மையா பாதிக்கப்பட போறார்கள் யாருன்னு பார்த்தோம் சொன்னா, பாதிக்கப்பட போறார்கள் லார்ஜ் கோஆபரேஷன்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய வணிக நிறுவனங்கள் உண்மையாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னு சொன்னா அந்த ப்ரோக்ரஸிவ் டெக்ஸேஷன் சொன்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் அதிகளவான வரியை கட்ட வேண்டி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்ற இன்னொன்று இம்போர்ட் பிசினஸ் இறக்குமதியே கூடுதலாக இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுகிறார்களுக்கும் சில நேரங்களில் பாதிப்பு இல்லாமல் என்னன்னு சொன்னா உள்ளூர் உற்பத்திகளை கூட்டுறதுக்காக வேண்டி உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கணும், ஊக்குவிக்கணும் அவங்களை சொல்லி போட்டு சில நேரங்களில் இம்போர்ட்டுகளை இறக்குமதிகளை கொஞ்சம் அதைரியப்படுத்துற மாதிரி இல்லாட்டி அவங்க இறக்குமதியை கட்டுப்படுத்துற நோக்கத்தில் சில சில நடைமுறைகள் சட்டங்கள் ஏற்படுத்தப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட் தொடர்பாக நாம சும்மா இப்ப அனுமானிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதுல பொலிட்டிக்கல் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வியாபாரத்துறை சேர்ந்தார்கள், பிசினஸ் கம்யூனிட்டிஸ் இதை எப்படி இந்த பட்ஜெட்டை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் பார்த்தோம்னு சொன்னா சில நேரங்களில் அது இப்படியாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்னன்னா ஒப்போசிஷன்ஸ்ல இருக்கிறார்கள், அதுல மெயினா எஸ்ஜேபி ஒப்போசிஷன் எதிர்கட்சிக்காரர்கள் இந்த வரியை அதிகரிக்கிறது தொடர்பான ஒரு கன்சர்னை கொண்டு வரலாம், அதை விமர்சிக்க வாய்ப்பு இருக்கு, அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதே மாதிரி எஸ்எல்பிபியும் அதே விஷயத்தை சொல்லலாம், முட்டுக்காட்சியும் சொல்லலாம். என்னன்னா இது இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட் இல்லாம சொல்லி சொல்லலாம், அதாவது பெரு நிறுவனங்கள் உள்ளுக்கு வரக்குள்ள இது இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கும்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். பிசினஸ் கம்யூனிட்டி கன்சர்ன் என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னு சொல்லி நாம அனுமானிக்கலாமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதை நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க. சில டைம்ல இது இப்போ இந்த வீடியோ வெளியிடக்குள்ள நாளைக்கு நாளைக்கு பின்னரங்களில் இது சொல்ற முழு விவரங்களும் வந்திருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொல்லி நாம நாளைக்கு பார்க்கலாம். மற்றது பப்ளிக் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நமக்கு தெரியும். அது உண்மையா மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில்லைக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கான வரவு செலவு திட்டங்களுக்கு பிறகு ஒரு சுமூகமான ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலைமையில இலங்கை இருக்கக்குள்ள வர ஒரு பட்ஜெட்டுங்கிறது முதலாவது விஷயம். 2வது விஷயம் அது ஒரு மேஜர் ரோல் எடுக்கிற ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா இது புதிய அரசாங்கம் சொல்றது இன்னொரு விஷயம். மற்றது இந்த அரசாங்கத்தை சம்பந்தமா அரசாங்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இது மக்கள் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நம்பித்தான் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் என்னத்தை மக்களுக்கு திரும்ப கொடுக்க போகுதுங்கிற விஷயத்த மக்கள் பெற்றும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் அரசு உத்தியோகத்தர்களும் எதிர்பார்த்துக்கிறாங்க. நம்மளோட சம்பளம் கூட்டப்பட முடியும். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த அந்த உத்தியோக அந்த இன்ஃப்ளேஷன் கூட இருக்கிறதா, பணவீக்கம் கூட இருக்கிறதால சரியான ஒரு ரிலீஃப் ஒன்று கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டமாக இருந்தாலும் அது சரியான ஒரு ஒரு முழுமையான ஒரு 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 பிக்சரைஸ் பண்ணப்பட்டதாக இல்லாட்டி அதுக்குரிய ஒரு ரெமெடியாக இல்லாட்டி அது கிடைக்கிறது. எனவே அவர்களும் மிக முக்கியமாக இந்த பட்ஜெட் எதிர்பார்த்துக்கிறீங்க. மற்ற மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா இது இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்க சொல்லி செல்லுற அதே வேளையில இது ஒரு புதிய ஒரு எக்கனாமிக் மாடலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கடப்பாடு அரசாங்கம் இருக்கிறீங்க. என்னன்னா அவங்க முந்தின எல்லா பட்ஜெட்டையும் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மேக்சிமம் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்க. இது போல இதை பிடிச்சணும். ஆகவே அவங்களுக்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு ஒரு கடமையும் பொறுப்பும் என்னன்னு சொன்னா இதை அவங்க சரியா இந்த பட்ஜெட்டை முன்வைக்கணும். இது மக்களுக்கான ரிலீஃப் தரணும். அதே நேரங்களில் ஒரு பொருளாதார ரீதியான எந்த ஒரு பாதிப்பையும் எந்த ஒரு தரப்புக்கும் ஏற்படுத்தாத ஒரு பட்ஜெட்டாக காணப்படும். இதை இந்த முறை அன்றகுமார் நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா அவர்கள் சரியா ஹேண்டில் பண்ணுவாரா, அவர் கொண்டு வர போற அந்த சப்மிட் பண்ண போற அந்த பட்ஜெட் இதை எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்துவாங்க. நாளைக்கு நாம
பார்க்கலாம். இதுக்கான விட நாளைக்கு நமக்கு கிடைச்சிடும். அநேகமாக இது எல்லாரையும் திருப்திப்படுத்துற ஒரு பட்ஜெட்டாகவும் எல்லாருக்கும் ரிலீஃபையும் பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகவும் காணப்படும் என்று சொல்லி நம்புவோமாக. அப்படித்தான் சொல்லலாம். எல்லாமே நம்புவோம். இது எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். என்னன்னு சொன்னா அரசாங்கம் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து வந்த ஒரு அரசாங்கம் அது கட்டாயம் எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நாளைக்கு இதே டைம்ல இந்த பட்ஜெட் சம்பந்தமாக எல்லா விஷயம் வெளியே வந்திருக்கும். அதுக்கு பிறகு அது சம்பந்தமான ஒரு வீடியோவை நாம ஆராயும். அது சம்பந்தமாக அது பேசுவோம். இந்த வீடியோவில் நீங்க எதிர்பார்க்குற விஷயம், இந்த பட்ஜெட் சம்பந்தமாக நீங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன, உங்களோட இது சம்பந்தமான வேற ஏதாவது கமெண்ட்கள் இருக்குமா, உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல என்னென்ன இருக்கும், இல்லாட்டி என்னத்தை நீங்க எதிர்பார்க்க உங்களுக்கான ரிலீஃப் கிடைக்குமாங்கிற தொடர்பா ஏதாவது இருக்கும்னு சொன்னா தொடர்பா நீங்க கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கான விடையை நாம நாளை வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இது சர்ஹோம்ஸ் வியூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.